உலகத் தமிழர்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நேயர்களே, இன்றைக்கு வங்கதேசத்தினுடைய தற்போதைய நிலை எதுவாக இருக்கிறது? நாம் தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியில் வங்கதேசத்தினுடைய அரசியல் நிலைவுகளும் குறித்தும் அவாமி லீக்கினுடைய ஷேக் ஹசீனா அவர்களின் வெளியேற்றம், இந்த நாட்டினுடைய பதட்டம், இந்தியாவுக்கு எதிரான மனநிலை. இன்றைக்கு மறுபடி அந்த நாட்டிலே மற்றொரு பதட்டம் 3 செய்திகளின் மூலம் உங்களுக்கு உறுதி செய்யப்படுகிறது. ஏற்கனவே ஒரு ஹிந்து தலித் இளைஞர் என்று சொல்லப்படுகிறார்கள். ஆக்சுவலி இந்தியாவை சார்ந்த ஒரு ஹிந்து இளைஞர் தான் அவர். திபு சந்திரதாஸ் மரத்தில் தொங்குவிடப்பட்டு கொலை செய்யப்பட்டு உயிரோடு எரிக்கப்பட்ட சம்பவம். அதற்கு பிறகு இந்த சம்பவம் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்ல, அந்த நாட்டில் மைனாரிட்டிகளுக்கான பாதுகாப்பின் உறுதித்தன்மை குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தது. இந்த நிலையில் நேற்றைய முன்தினம் மற்றொரு ஹிந்து இளைஞர் அம்ரித் மண்டல் என்பவரும் கொல்லப்பட்டிருக்கிறார். அங்கே வெடிகுண்டு வீசப்பட்ட மற்றொரு கலவரத்தில் ஃபைசல் என்கின்ற ஒரு வங்கதேச சிட்டிசனும் இறந்திருக்கிறார். இதையெல்லாம் நீங்கள் நிலைப்படுத்தி பார்க்கிற போது வங்கதேசத்தில் அமைதியற்ற ஒரு சூழல் தொடர்வது மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கு எதிரான போக்கு, இந்திய சமூகங்களுக்கு எதிரான போக்கு, வங்கதேசத்தில் இஸ்லாமியர்களை தாண்டி ஏனைய மத சிறுபான்மையினர்களுக்கான பாதுகாப்பு, கிறிஸ்தவ அதை போன்று ஹிந்து மக்களுக்கான பாதுகாப்பு பெரும் கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அம்ரித் மண்டல் திபு சந்திரதாஸ் மரணத்தை தொடர்ந்து அந்த நாட்டினுடைய கட்டமைப்புகளை முழுமையாக கையாளுவதற்கு முகமது யூனஸுடைய அரசு முழுமையாக வலுவிழந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்தியாவுக்கு எதிராக ஹார்ட்கோர் இஸ்லாமிய தீவிர தன்மை கொண்ட ஜமாத்துல் இஸ்லாமி, இந்த அமைப்பு தற்போது வங்கதேசத்தின் அரசியலில் முடிவுகளை எடுக்கிற அளவிற்கும் நாட்டை இயக்கக்கூடிய அளவிற்கும் மாறியிருப்பது மிகப்பெரிய ஆபத்து என சர்வதேசத்தில் குரல்கள் எழுந்து வருகிறது. இந்த நேரத்தில் நேற்றைக்கு நாம் பதிவு செய்த ஒரு தகவலில் சீனாவும் பாகிஸ்தானும் சிட்டகாங் கராச்சிக்கு இடையே நடைபெறுகிற ட்ரேட் அக்ரிமெண்ட் நேரடியாக நடக்கிற போது வங்கதேசத்தில் ஹார்ட்கோர் ஜமாத்துல் இஸ்லாமி இந்த அமைப்பும் இதே போன்ற ஜமாத்து தாவா, ஜமாத்துல் இஸ்லாமி என்று சொல்லக்கூடிய அடிப்படை இஸ்லாமிய தீவிர கடும் கோட்பாட்டு பாகிஸ்தானை சேர்ந்த அமைப்பும் ஒரே கொள்கைகளை கொண்டவர்கள் என்பது தற்போது பெரும் ஆபத்தான ஒரு சம்பவம். என்ன சம்பவம்? அவர்களின் நோக்கம் இஸ்லாமிக் மயமாக தேசத்தை மாற்றுவது. ஒரு செக்யூலர் கண்ட்ரியில இந்தியாவை எப்படி ஹிந்துத்துவ நாடாக மாற்ற வேண்டும் என்று நேற்று நாடு முழுவதும் கிறிஸ்தவ கொண்டாட்டங்களின் போது சர்ச்சுகள் அடிக்கப்பட்டது. ஜபல்பூர், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், டெல்லி, மும்பை, கேரளா, இங்கெல்லாம் நேரடியாக நேற்று ஆங்கில தொலைக்காட்சிகள் சென்ற காட்சி, ஜீசஸ் அவர்களை புகழாரம் சூட்டுவதற்கு இந்த நாட்டில் இடமில்லை, கிறிஸ்தவத்தை கொண்டாடுவதற்கு இந்த தேசத்தில் இடமில்லை, கிறிஸ்தவ பொருட்களை காட்சிப்படுத்துவதற்கு இடமில்லை. யூ ஆர் த ஃபோர்சபிள் கன்வர்ஷன். இந்து மக்களை பலப்படுத்தி மதமாற்றம் செய்வதற்கு எதிராக நாங்கள் போராடுவோம் என தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் என்ற செய்தியை நான் ஒரு காணொளியிலே பதிவு செய்திருக்கிறேன். 700க்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் ஜனவரியிலிருந்து 2025 ஜனவரியிலிருந்து நவம்பர் மாதம் வரை நடந்திருக்கிறது. இந்தியாவில் இந்த அடிப்படை மத பதட்டமும் சிறுபான்மைக்கு எதிரான நிலை. வங்கதேசத்தில் ஜமாத்துல் இஸ்லாமி போன்ற அமைப்புகளும் இதே பணியை செய்வதுதான்
இந்த பிராந்தியம், தெற்காசிய பிராந்தியம் முழுவதும் ஒரு பெரும் அக்ரஷன், அட்ராசிட்டி, ஆன்டி ஹியூமனிடேரியன் வேல்யூக்கு எதிராக நம்பிக்கையின் பால் ஒருவரை ஒருவர் தாக்குவது ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு எதிரானது என்பதை நான் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். டெலிகிராப் செய்தி நேற்று சொன்னது, இந்தியாவில் நடக்கும் நடைமுறை இஸ் எ டெரகேட்டரி. இந்தியாவினுடைய மாண்புகளை எப்படி குலைக்கிறதோ அதே விட மோசமாக இன்றைக்கு வங்கதேசம் போய்கொண்டிருக்கிறது. திபு சந்திரதாஸ் என்ற இளைஞர் கொல்லப்பட்டார். அம்ரித் மண்டல் என்ற ஒருத்தர் கொல்லப்பட்டார். இப்பொழுது அந்த நாட்டின் ஸ்திரத்தன்மை, மத பயங்கரவாதிகள், மத கோட்பாட்டுவாதிகள், அடிப்படைவாதிகள், தீவிரவாதிகள் எந்த மதத்தில் இருந்தாலும் இந்த உலகம் உருப்படாது என்ற செய்தியை ஆப்கானில் பார்த்தோம், பாகிஸ்தானில் பார்த்து கொண்டிருக்கிறோம், ஈராக்கில் பார்த்தோம், ஈரானிலும் நடக்கிறது, பலஸ்தீனத்திலும் நடக்கிறது, அதைவிட கொடூரம் இஸ்ரேலிலும் நடக்கிறது. அங்கும் மத பயங்கரவாதம் தான். உலகத்தில் எந்தெந்த நாடுகளில் அது சியோனிசமாக இருந்தாலும், இஸ்லாமியத்துவமாக இருந்தாலும், கிறிஸ்தவ இந்துத்துவமாக இருந்தாலும், நமது பார்வை மதம் என்பது மனிதனை புனிதனாக மாற்றுவதற்கும், அறிவுசார் களத்தில் சிந்திப்பதற்கும், சக உறவுகளை மதிப்பதற்கும், நேசத்தோடு வாழ்வதற்குமே ஒரு மதமும் கலாச்சாரமும் அமைய வேண்டுமே அல்லாமல் சக மனிதர்களை அழிப்பது, சக உணர்வுகளை காயப்படுத்துவது, சக புனிதங்களை கேவலப்படுத்துவது, வேண்டலிசம், ராப்பிங், அட்ராசிட்டி, forcible radicalization activity should be banned. இது தடை செய்யப்பட வேண்டும். இதற்கிடையிலே வங்கதேச அரசியலில் ஒரு மாற்றம் வந்திருப்பதாக நான் நம்புகிறேன். பேகம் ஹலிதா ஜியா தற்போது கோமா ஸ்டேஜில் இருக்கிறார். அவருடைய மகன் தாரிக் ரஹ்மான் now he is arrived. 17 வருஷத்திற்கு பிறகு அவர் நேற்று வந்திருக்கிறார். குண்டு துளைக்காத காரின் மூலமாக அவர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் அவர் வீட்டிற்கு. உடனடியாக அவர் முகமது யூனஸுக்கு ஃபோன் செய்து தனது நன்றியை தெரிவித்திருக்கிறார். தாரிக் ரஹ்மானின் மீது 81 ஊழல் வழக்குகள் இருக்கிறது. பேகம் ஹாலிது ஜியாவினுடைய கடைசி வாழ்வில் அவருடைய மகன் அமெரிக்காவிலிருந்து இங்கே வந்திருப்பதில் பல விவகாரங்கள் இருக்கிறது. அமெரிக்கா இயக்குவது யாரை? முகமது யூனஸை. நொபல் பரிசு வென்றர் தாரிக் ரஹ்மான் அவரும் அமெரிக்காவினுடைய 17 வருஷ பாதுகாப்பில் தற்போது மீண்டும் அங்கே கால் பதித்திருப்பது பல 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 பின்னணி செய்திகளை வங்கதேச அரசியலில் நமக்கு சொல்கிறது. மைனாரிட்டிகளுக்கு எதிரான மரணச் செய்திகள் தொடர்வதோடு பாக் மற்றும் சீனாவினுடைய உள் நுழைதல், இன்ஃபில்ட்ரேஷன், இந்தியாவிற்கு இடையாக இந்த பதட்டம், இந்தியாவுக்கு எதிராக ஷெரீப் உஸ்மான் ஹாதி மற்றும் சிலர் படுகொலை செய்யப்பட்ட அரசியல், இந்தியாவுக்கு எதிராக வெறுப்பை தொடர்ந்து பரப்பும் ஜமாத்துல் இஸ்லாமி, இன்னும் பல ஆர்கனைசேஷன்கள். இதற்கு இடையில் அமெரிக்காவின் முழுமையான ஆதரவு பெற்ற 17 ஆண்டுகள் பல குற்றச்சாட்டுக்கு உட்பட்ட தாரிக் ரஹ்மான் நேற்று குண்டு துளைக்காத டாக்காவில் வந்து இறங்கி பாதுகாப்பாக சென்றது வங்கதேசத்தின் அரசியலில் ஒரு பெரும் மாற்றம் விரைவில் நடைபெறப் போகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இதுதான் இன்றைய செய்தி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.